ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவை கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். இப்படி பொடியாக நறுக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். கிச்சடியில் உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியாது. வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததும் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். இப்போது லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கிச்சடிக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததும் ரவையை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் செய்கிற அளவுக்கு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். ஒரு 2 மினிட்ஸ் இது வெந்தால் போதும். ரவை நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான ரவை கிச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.